Taste the Daily. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்த மழையால் கீழக்கரை உள்ளிட்ட பகுதிகள் தண்ணீரில் தத்தளித்து வருகிறது. கீழக்கரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் புதிய பேருந்து நிலையம் முதல் அண்ணாநகர் வரை காணும் இடமெல்லாம் மழைநீர் தேங்கி உள்ளது. இதனால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத நிலையில் உள்ளனர். திமுக நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியமே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டி உள்ள பகுதி மக்கள் நகராட்சி சீரமைப்பு திட்டங்கள் காகிதத்தோடு நின்றுவிட்டதாகவும் எதுவுமே செயல் வடிவம் பெறவில்லை எனவும் குற்றம் சாட்டினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து வெளியேறும் நீரை பொதுமக்கள் பயன்படுத்துவதால் உடல்நல பாதிப்பு ஏற்படும் அபாயம் எழுந்துள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சியின் குடியிருப்புகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் சுத்திகரிக்கப்பட்டு ராட்சத குழாய் மூலம் அடையாறு கிளை கால்வாயில் வெளியேற்றப்படுகிறது. இந்த நிலையில் மலைப்பட்டு பகுதியில் ராட்சத குழாயிலிருந்து வெளியேறும் நீரை பொதுமக்கள் குடிநீர் என நினைத்து பயன்படுத்தி வருகின்றனர். திறனற்ற திமுக அரசின் நகராட்சி அதிகாரிகள் இதுகுறித்து எச்சரிக்கை பலகை வைக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள நாராயணபுரம் மற்றும் கல்லுப்பட்டி கிராம மக்களுக்கு காவல் தெய்வமாக விளங்கி வரும் முத்தாலம்மனுக்கு பாரம்பரிய முறைப்படி சிலை எடுப்பு திருவிழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு 2 கிராமத்து இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் 1008 தீப்பந்தங்களை ஏந்தி முத்தாலம்மன் சிலை செய்யப்பட்ட கண்ணார்பட்டியிலிருந்து அம்மனின் கண்ணை கட்டி ஊர்வலமாக நாராயணபுரம் கொண்டு சென்றனர். 2 கிலோமீட்டர் தூரம் வரை தீப்பந்த வெளிச்சத்தில் நடைபெற்ற இந்த திருவிழாவை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே முயல் வேட்டைக்கு சென்ற 2 பேர் மின்வேலியில் சிக்கி உயிரிழந்த நிலையில் அவர்களது உடல்களை கிணற்றில் வீசி சென்ற தோட்டத்தின் உரிமையாளர் சிக்கினார். குப்பநத்தம் பகுதியைச் சேர்ந்த சாமுண்டி அருண்குமார் என்ற 2 இளைஞர்கள் நள்ளிரவில் முயல் வேட்டைக்கு சென்றபோது பாஷா என்பவரின் தோட்டத்தில் வன விலங்குகளை தடுப்பதற்காக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த பாஷா இருவரது உடல்களையும் அருகியுள்ள கிணற்றில் வீசி சென்றுள்ளார். விடிய அரசின் மின்வாரிய அதிகாரிகளின் மெத்தன போக்கால் மின்வேலி மரணங்கள் தொடர்வதாக மக்கள் குற்றம் சாட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே பெட்ரோல் நிரப்பியதற்கு பணம் கேட்ட பங்க் ஊழியரை பிரபல ரவுடி தாக்கி சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. திருத்தணி பைபாஸ் ரவுண்டானா அருகே உள்ள பெட்ரோல் பங்கில் பெருமாள் தங்கள் புதூரைச் சேர்ந்த பல்வேறு கொலை வழக்குகளில் தொடர்புடைய நிர்மல்குமார் என்பவர் தனது வாகனத்திற்கு பெட்ரோல் நிரப்பியுள்ளார். இதற்கு பணம் கேட்ட ஊழியர் சுமன் என்பவரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த நிலையில் நிர்மல்குமார் சிக்கினார். விடிய அரசின் ஏவல் துறையினர் ரோந்து பணிகளை முறையாக மேற்கொள்ளாததால் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் நடப்பதாக மக்கள் குற்றம் சாட்டினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கொலை மிரட்டல் விடுத்தவர் மீது 1 மாதமாகியும் ஏவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட பெண் புகார் தெரிவித்துள்ளார். கடமலைக்குண்டை சேர்ந்த கூலி தொழிலாளியான சிம்ரன் கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி உப்புத்துறை கிராமத்தில் கோகிலா என்பவரின் தோட்டத்தில் வேலை செய்தபோது அப்பகுதியைச் சேர்ந்த ராமநாதன் என்பவர் அந்த தோட்டத்தின் கம்பி வேலிகளை உடைத்துள்ளார். இதனை தடுக்க முயன்ற சிம்ரனை ராமநாதன் திட்டி கத்தியை காட்டி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளித்தும் விடிய அரசின் ஏவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர் குற்றம் சாட்டினார். சிம்ரன் கோயிலா தோட்டத்துக்கு வேலைக்கு போன போது செல்வராஜ் மையன் ராமநாதன் வேலியை உடைத்து சிசிடிவி கேமரா எடுத்து சண்டை போட்டதா நானும் சண்டை போட்டேன். போலீஸுக்கு ஃபோன் அடிச்சு போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு போயிட்டாங்க. திருப்பி வீட்டுக்கு வரும்போது கையை பிடிச்சி கத்தியை காமிச்சு கொலை மிரட்டல் பண்ணதால் நானும் போலீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். எடுக்க மாட்டேன்ட்டாங்க. தேனி மாவட்டத்தில் வந்து கம்ப்ளைண்ட் காப்பி கொடுத்து எடுக்கலை. கேட்டால் டிஎஸ்பிக்கு தெரிஞ்ச பையன் சொல்கிறாங்க. டிஎஸ்பிக்கு தெரிஞ்ச பையன்றனால கம்ப்ளைண்ட் காப்பி கொடுத்து 1 மாதம் மேலே ஆயிடுச்சு. இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் விடியா திமுகவினர் மற்றும் அதிகாரிகள் எஸ்ஐஆர் படிவம் வழங்குவதில் மோசடி செய்வதாக அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களிடம் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காந்திபுரம், கக்கஞ்சி வீதி உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்கும் சேர்த்து 2 எஸ்ஐஆர் படிவங்கள் வழங்க வேண்டிய இடத்தில் திமுகவினர் ஒரே ஒரு படிவத்தை மட்டுமே வழங்கி அதனையும் அவர்களே பூர்த்தி செய்து எடுத்துச் செல்வதாக கூறப்படுகிறது. கள்ள ஓட்டு நினைவுகள் அனைத்தும் கனவாகி போனதால் விடியா திமுகவினர் அரசு அதிகாரிகளுடன் சேர்ந்து மோசடியில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் அதிமுக நிர்வாகிகளிடம் புகார் அளித்தனர்.
கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே விபத்தை தடுப்பதற்காக வைக்கப்பட்ட பேரிகார்டுகளிலேயே விபத்து ஏற்படும் நிலை உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சேத்தியத்தோப்பு வடக்கு பகுதியில் செல்லும் கும்பகோணம் சென்னை சாலையில் அடிக்கடி விரிசல் ஏற்பட்டு சாலை உள்வாங்குவதால் விபத்தை தடுப்பதற்காக பேரிகார்டு வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதனை கூட முறையாக வைக்காமல் கற்களால் முட்டுக் கொடுத்துள்ளதால் காற்றில் கீழே விழுந்து விபத்து ஏற்படும் நிலை உள்ளது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு அதிகாரிகளின் மெத்தன போக்கால் தினமும் உயிர் பயத்துடன் பயணிப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் பெய்த மழை காரணமாக சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். கடந்த சில நாட்களாக மழை இல்லாமல் இருந்து வந்த நிலையில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. வாசுதேவநல்லூர், சுப்பிரமணியபுரம், ராயகிரி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் அவதியடைந்தனர். மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து ஓடியதால் துர்நாற்றத்தால் மக்கள் அவதிக்குள்ளாகினர். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தனிநபர் ஆக்கிரமிப்பை அகற்றி பாதை அமைத்து தரக்கோரி தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே பொதுமக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒடசல்பட்டியில் காலமாக பயன்படுத்தி வந்த பாதையை தனிநபர் ஆக்கிரமித்துள்ளதால் ஆம்புலன்ஸ் கூட வந்து செல்ல முடியாத நிலை உள்ளதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்தனர். மாவட்ட ஆட்சியர் உட்பட விடிய அரசின் அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் விடிய அரசு ஆக்கிரமிப்பை அகற்றவில்லை என்றும் சாடினர். மேலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தங்களின் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு உள்ளிட்ட அரசு ஆவணங்களை அரசிடம் ஒப்படைத்துவிட்டு தேர்தலையும் புறக்கணிப்போம் என தெரிவித்தனர். தனிநபர் ஆக்கிரமிப்புனால எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது. ஸோ அந்த வாழ்வாதாரத்துக்கு அரசாங்கம் இன்ன வரைக்கும் ஏன் அமைதி காக்குறாங்க அப்படின்றது எங்களுக்கு இன்னும் தெரியல. ஸோ ஸ்டெப் எடுக்கிறேன் அப்படின்றாங்க. ஒவ்வொரு டைமும் நாங்கள் கிட்டத்தட்ட நிறைய மனுக்கள்லேருந்து ஒரு நிறைய புகார்ந்து நிறைய நாங்கள் கொடுத்துட்டோம். ஆனால் தனிநபரோட ஆக்கிரமிப்பு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டெப் எடுக்கும்போது அவங்க ரொம்ப எங்களை போஸ்ட் பண்ணி எங்களை அந்த ஸ்டெப் எடுக்க விடாமல் பண்ணுறாங்க. இது பொதுவான ஒரு வழிபாதை தான். நாங்கள் எங்களுக்குன்னு சுயநலமாக நாங்கள் எதுவும் இந்த இடத்துல நாங்கள் இது பண்ணலை. திண்டுக்கல் மாவட்டம் சின்னமாப்பட்டி கிராமத்தில் உள்ள கல்குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டவிரோத கல்குவாரியில் வெடி வைப்பதால் வீட்டு சுவர்கள் விரிசல் ஏற்படுவதாகவும் வனப்பகுதியில் வசிக்கும் மான் உள்ளிட்ட வன விலங்குகள் அங்கிருந்து இடம்பெயர்வதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் விடியா ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்போவதாகவும் பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு சொசைட்டிக்கு 1000 லிட்டர் பால் வருது. காலையில் 1000 லிட்டரு, சாயங்காலம் 1000 லிட்டரு, இதெல்லாம் பாலாகிருங்க. இந்த கரட்டில் மான் இருக்குதுங்க, பில்லி மான், அது பூரா தெக்கு போயிடுச்சு. அந்த மாதிரிக்கு இருக்குதுங்க. அப்புறம் இது எதை சொன்னாலும் கேட்கும். பர்மனெண்ட் இருக்குங்கிறாங்க, பர்மனெண்ட்டை காட்டினா காட்ட மாட்டேங்கிறாங்களே. பர்மனெண்ட் காட்டணுமில்ல. இப்போ நான் கலெக்டர்கிட்ட ஆர்டர் வாங்கி வச்சுருக்கேன். திருப்பூர் கலெக்டர் எனக்கு தகவல் கொடுத்துருக்காரு. 15 நாளையில் பாருங்கள், 15 நாளைக்கு மேலே வரலைன்னா நீங்கள் குறுக்காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காருங்க எனக்கு. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அரசு மருத்துவமனையில் சுவாச கருவியை பெண் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பேரணாம்பட்டு அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் பயன்பாட்டிற்காக வைத்திருந்த 2 சுவாச கருவிகள் திருடு போன நிலையில் இதுகுறித்து புகார் எதுவும் அளிக்காமல் மேலும் ஒரு கருவியை மருத்துவமனை நிர்வாகம் வாங்கி வைத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அதையும் பெண் ஒருவர் திருடியுள்ளார். ஸ்டாலின் அரசு நிர்வாகத்தில் வருமானத்தை இழந்துள்ள அடித்தட்டு மக்கள் வாழ வழியின்றி கையில் கிடைத்ததை எல்லாம் திருடும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே ஊரணிக்கு உபரி நீர் செல்லும் கால்வாயில் ஆக்கிரமிப்பு காரணமாக குடியிருப்புகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். திருப்பாச்சேத்தி வடக்கு கண்மாய் கனமழை காரணமாக நிரம்பிய நிலையில் தனிநபர் ஆக்கிரமிப்பு மற்றும் சாலை பணியின் போது உபரி நீர் செல்லும் கால்வாய் அடைப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கண்மாயில் இருந்து தண்ணீர் செல்ல வழியின்றி படமாத்தூர் குடியிருப்பை சூழ்ந்துள்ளது. மராமத்து பணிகளை முறையாக செய்ததாக ஸ்டாலின் அறிவித்து வரும் நிலையில் இதுதான் குடிமராமத்து பணி செய்த லட்சணமா என மக்கள் கேள்வி எழுப்பினர்.
கடலூர் மாவட்டம் மேல்பூவானிக்குப்பத்தில் தனியார் பேருந்தும் வேனும் மோதிய விபத்தில் 25 பெண்கள் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மேல்பூவானிக்குப்பத்தில் இருந்து காடாம்புலியூருக்கு முந்திரி கொட்டை உடைக்கும் பணிக்காக பெண்களை ஏற்றி சென்ற வேனும் தனியார் பேருந்தும் பெருமாள் ஏரிக்கரை பகுதியில் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டை கடந்தும் சாலை விரிவாக்கம் உள்ளிட்ட பணிகளை செய்யாததால் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் ஏற்படுவதாக ஸ்டாலின் அரசை மக்கள் குற்றம் சாட்டினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதேனூர் கிராமத்தில் கடந்த 1 மாதமாக குடிநீர் வழங்கப்படாதது குறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் மனு கொடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் பாதூர், அதேனூர், புன்னை சாலையில் பேருந்தை சிறைபிடித்து காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விளம்பர மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் அடிப்படை தேவைகளுக்கு கூட போராட்டம் நடத்த வேண்டி உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஒரு கிராமம், எங்க ஊர்ல தண்ணி வரல. 4 வாரமா தண்ணி வராத நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். குளிக்க குடிக்க எதுக்குமே தண்ணி இல்ல. குழந்தைங்க ஸ்கூல் போகணும். ஸ்கூல் போறதுக்கு எங்களால டக்குன்னு ரெடி பண்ணி ஸ்கூல் அனுப்ப முடியல.